பள்ளிச்சிறார்களின் வாத்திய கருவிகளுடன் விருந்தினர்கள் அழைத்து பெறப்படுகின்ற நிகழ்வு நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அனைவரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் கலந்து சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றார். அத்துடன் தனது கலாவாணி முற்பள்ளிச்சிறார்களுக்கான விளையாட்டு விழாவின் ஆரம்ப நிகழ்வுகளில் ஒன்றாக விருந்தினர்கள் கௌரவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைத்த நமது யாழ் மாவட்ட பாராளுமன்ற ஜெயச்சந்திரமூர்த்தி ரதீபன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றியிருப்பதற்காக அதனைத் தொடர்ந்து நமது கௌரவ விருந்தினர்கள் வரிசையில் திரு
கம்பர்மலை கலாவாணி முன்பள்ளி விளையாட்டுப் போட்டியானது சம்பிரதாயபூர்வமாக இனிதே ஆரம்பித்து வைத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக இடம்பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கம்பர்மலை கலாவாணி முன்பள்ளி விளையாட்டு விழா ஜங்கம்பன்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் சம்பிரதாயபூர்வமாக இன்றைய விளையாட்டுக்களை இன்றைய நாளில் பிரதம விருந்தினர் கௌரவ திரு ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இன்றைய நிகழ்வுகள் யாவும் இனிதே நடைபெற நமது வைரவ பெருமானினுடைய அருள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. எல்லோரும் உங்களுடைய கரங்களை கட்டி இந்த மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துமாறு உங்களுடைய பலத்த கரகோஷங்கள் இங்கே அம்மாக்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரும் இங்கே சத்திய பிரமாண நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நன்றிகள் மாணவ செல்விகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும். இதனைத் தொடர்ந்து
இல்லை சோடு ஏந்தி ஒரு இடை ஓட்டம்ல தேங்க்ஸ் கூட ஆளுக்கும் ஐலனோட என்ன முறை போடுங்க. ஆரம்பிப்பாளர்களாக இரா அகிலன் அவர்களும் ஆசிரியர் இரா அகிலன் கீழ்பிரிவு 50 மீட்டர் ஓட்டம் கே யோசிதா பி இரணிஜா எஸ் அபிரா கே யோசிதா பி பிரனுசா எஸ் அபிரா இரா அகிலன் பணிப்பாளர் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை கிளிநொச்சி. அத்துடன் அடுத்த நிகழ்வாக ஒற்றைக்கால் ஓட்டம் பங்குபெறும் சிறார்கள் ஏ அனாமிகா, ஆர் லயானா, ஏ ஜெனிலியா, டி திபிசா. இங்கே பாருங்க சிறார்கள் ஒற்றை காலில் தீண்டி செல்கின்றார். எங்கே உங்கள் கரகோஷங்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒற்றை காலில் நிற்பது எமது உடலின் மிகவும் ஒரு சமநிலை, மிகவும் வைத்திய வழங்கி கௌரவிப்பதற்காக பணிப்பாளர் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை கிளிநொச்சி திரு ரா அகிலன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆவாணி சன சமூக நிலைய முன்பள்ளி சிறார்களின் விளையாட்டுப் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது மைதானத்திலே சிறார்களுடைய நிகழ்வுகள் நடைபெற்று அதற்கு அகிலன் அவர்களுக்கு நன்றிகளை வெற்றி மேடைக்கு அழைக்கப்படுவோம். 50 மீட்டர் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற சிறார்கள் மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு, மைதானத்தின் நடுவில் இருந்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற சிறார்கள் தயவு செய்து வெளியில் வெளியேறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக எம் காஷ்மீரா, அனாமிகா, ஐஸ்வினி ஒத்த சொற்களை இணைத்தல். நடுவர்களுடன் ஸ்ரீ யோகராணி, உமாதேவி, லதா ஆகியோரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் ஞான வைரவர் ஆலய தலைவர் பிரகாஷ் அவர்களையும் நடுவர்களுடன் கலந்து பூமரத்திற்கு நீர் ஊற்றுதல். பங்கு பெற்றும் சிறார்கள் ஆர் சர்வில், கே கிருத்திக், கீழே வாங்க, நீங்க கீழே வாங்க, இறங்கி வாங்க, நீங்க வாங்க, ரெண்டு பேர் எடுப்போம், நீங்க கீழே வா, அது வா, அடுத்து வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக ஆர் ஐஸ்வினி ஒத்த சொற்களை இணைத்தல். ஆர் ஐஸ்வினி, எம் காஷ்மீரா 2ஆம் இடம், 3ஆம் இடம் அனாமிகா. இலங்கை பூராவகம் நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் அபிவிருத்திகளிலே தங்களுடைய உற்றுநோக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், கிராமங்கள் தோறும் வீதிகள், அந்த வீதிகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தற்போது எங்களுக்கு இந்த மன்னிச்சியம்மன் வீதி தொடக்கம் இங்கே இந்த மணல் தெரு ஊடாக சென்று அங்கே ஊரிக்காடு அந்த சங்கக்கடை வரை செல்லும் 1300 மீட்டர் வீதியானது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய மத்திய அமைச்சு ஊடாக எங்களுடைய என்ன சொன்ன பெருந்தெருக்கள் திணைக்களம் மற்றும் அந்த ஹைவே மினிஸ்ட்ரி அந்த பெருந்தெருக்கள் அமைச்சு ஊடாக எங்களுடைய மதிப்புக்குரிய ரஜீவன் ஐயா அவர்கள் ஊடாக இந்த சிபார்சு செய்யப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த வீதியானது வெறும் தார் ரோடாகத்தான் வர இருந்தது. தற்போது பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து எங்களுக்கு தகுந்த ஒரு காபட் வீதியாக மாற்றித்தர இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஆலயம் தற்போது கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற இருப்பதால் நான் அந்த வீதி அமைப்பு வேலையை சற்று தாமதப்படுத்தி இருக்கின்றேன். அந்த ஒரு 10 நாட்கள் முடிவடைய நாங்கள் அந்த வீதியை தொடக்கும் பணி உண்மையிலேயே ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய பிரதேச சபையும் கலாவாணி வீதி எங்களுடைய பிரதேச சபைக்கு எங்கள் கலாவாணி வீதியை எங்களுக்கு முன்மொழிந்திருக்கின்றது. அந்த வீதிகளும் இன்னும் 10 நாட்களில் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் பல அபிவிருத்திகள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக இந்த பிரதேசத்துக்கு இந்த கிராமத்துக்கு வருகை தர இருக்கின்றது. அதனை நாங்கள் உண்மையிலேயே உரிய மக்களுக்காக நாங்கள் அதனை செலுத்துவோம், கொண்டு சென்றடைய நாங்கள் வழிபடுவோம், பாடுபடுவோம். ஏனென்று சொன்னால் எனக்கு இந்த பிரதேச சபை ஊடாக அந்த தகுதியை வழங்கி இருக்கின்றார். நான் பிரதேச சபை உறுப்பினராக என்னை முன்மொழிந்தவர்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய ரஜீவன் தோழர் அவர்களும் தான். அதுக்கு நாங்கள் என்றென்று நன்றிக்கடனாக இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அது உண்மையிலேயே வெகு தொலைவில் இல்லை, வெகு விரைவில் இருக்கின்றது. அதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து நான் உரையாற்றுவதனால் உண்மையிலேயே நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. ஆனால் சுருக்கமாக நான் இதனை முடித்துக்கொண்டு எங்களுடைய பிரதம விருந்தினர் உரையை கேட்பதற்காக எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சார் அவர்களை இங்கே அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, கம்பர்மலை கலைவாணி முன்பள்ளி விளையாட்டுப் போட்டியினுடைய தலைவர் திரு சீனா தியானந்தராசா அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர், இந்த கரப்பட்டி பிரதேசத்திலே மிகவும் அக்கறை உள்ளவர், இந்த பிரதேச மக்கள் மீது அன்பும் ஆதரவும் கொண்டவர். அதே போன்று
எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், அதேபோன்று இங்கே வந்திருக்கின்ற பிரதேசத்தினுடைய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நினைக்கிறேன் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிறந்த நல்ல விளையாட்டு போட்டியை நடாத்தி ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது இன்னும் முடியவில்லை. இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. அந்த போட்டிக்கு முன்னதாக என்னுடைய உரை இடம்பெறுகின்றது. முதலிலே இந்த கம்பர்மலை பிரதேசமானது வடமராட்சியிலே ஒரு சிறந்த பிரதேசம், ஒரு ரம்மியமான இயற்கை சூழல் இருந்த பிரதேசம், சனத்தொகை கூடிய பிரதேசமாகவும் இது காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்துக்கு நான் முதலாக இங்கே வந்து உரையாற்றுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் நீங்கள் எங்களுடைய தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுக்கு பலர் வந்து வடமராட்சியிலே வாக்களித்திருந்தார்கள். பலர் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள், வாக்களித்தில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நான் ஒருவரும் கேட்கப் போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசாங்கம். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மீது ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்காக இன்றும் கூட வடமாகாண ஆள் அலுவலகத்திலே மத்திய வங்கியினுடைய டீம், அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்துக்கு விசேடமாக, வடக்கு கிழக்கு மாகாண விசேடமாக $1 பில்லியன், உங்களுக்கு தெரியும், பெருக்கி பாருங்கள், $1 மில்லியன் இல்லை, $1 பில்லியன் முதலாவது கட்டமாக, 2வது கட்டமாக $10 பில்லியன் என்ற வகையிலே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வடக்கு மாகாணமானது மிகவும் வேகமாக அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தினுடைய கோட்டை பகுதி, யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கட்டிடம் பகுதி, அதே போன்று யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு பகுதி, அதே போன்று பல பிரதேசங்களை உடனடியாக அபிவிருத்தி செய்து இது யாழ்ப்பாணமா என்கின்ற அளவுக்கு ஒரு காலத்திலே யுத்தங்கள் சூழ்ந்து குண்டுகள் மலையிலே வீழ்ந்து கட்டிடங்கள் நொறுங்கி மனிதர்கள் செத்துப்போய் மிகவும் அழிவடைந்த இந்த யாழ்ப்பாணம், இந்த நாட்டிலே யாரும் வாழ முடியாது, இந்த நாடு எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிநாடுக்கு ஓடிய மக்கள் இன்று இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஓடி வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 390 ஏக்கர் பரப்பு KKS இண்டஸ்ட்ரியல் நாங்கள் விடுதலை செய்ய இருக்கின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் பல நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்க இருக்கின்றோம். அதே போன்று மாங்குளத்திலே நாங்கள் பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். இதுபோன்று பல பிரதேசங்களிலே நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த வீதி கூட, அனிச்சியம்மன் கோயில் வீதி கூட எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள், எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள், எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் எல்லோரும் கூட்டிணைந்து யாழ்ப்பாணத்திலே நாங்கள் வீதிகளை வேகமாக செப்பனிட்டு வருகின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட வேறு திட்டங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வாங்கி, உலக அபிவிருத்தி வாங்கி போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு கூடாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். நான் நினைக்கிறேன், அடுத்து வருகின்ற கரவட்டி DCC குழு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பையும் நான் தான் ஏற்க இருக்கிறேன் விரைவாக. அதற்கூடாக இந்த கரவட்டி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை நாங்கள் வேகமாக செய்ய வேண்டியிருக்கின்றது. பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் சமூக ரீதியாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியமாக வேண்டியிருக்கின்றோம். அதேபோல் இந்த கம்பர்மலை கலைவாணி முன்பள்ளியினுடைய இந்த முன்பள்ளிக்கு நிரந்தரமான கட்டிட வசதிகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த முன்பள்ளிக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகளையும் கட்டிட வசதியையும் பெற்றுக் கொடுப்போம். அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். நீங்களும் சேர்ந்து இயங்க வேண்டும்.
அதே போன்றில் அருகிலே ஒரு கோயில் இருக்கின்றது. ஞான பைரவ கோயில் எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த கோயிலில் திருவிழா ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த கோயிலையும் நாங்கள் புனரமைத்து எல்லா மதஸ்தலங்கள் அவற்றுக்கான சோலார் இணைப்புகள் மின்சார இணைப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று இளைஞர்களை வலுவூட்டி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தொழில்துறைகளை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. அதேபோன்று அனைவருக்கும் சுத்தமான குடி தண்ணீரை கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அனைவரும் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு இன்று அல்லது நாளைய தினம் தண்ணீர் வருகின்றது. அதேபோன்று குடிகட்டுவானுக்கு ஒரு டிசம்பர் மாதத்துக்கு தண்ணி போகின்றது. இங்கால பருத்துறை பக்கம் வந்த தண்ணி வர இருக்கின்றது என செய்தி இருக்கின்றது. எனவே இந்த அனைவரையும் கேட்டுக்கொள்வது, அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு அப்பால் மக்களாகிய நாங்கள் உங்களுக்காக பல்வேறு வேலைத்திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆனால் சில புள்ளுருவிகள் சில குழப்புகின்ற விதமாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கு ஒரு பலமான ஒரு வாழ்வையும் அழகான ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று கேட்டு, இந்த முன்பள்ளியினுடைய விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக காணப்பட்டன. பிள்ளைகள் மிக ஆர்வமாக ஈடுபட்டார்கள். அதை பார்த்தேன். முழுமையாக ஈடுபட்டு பெற்றோர்கள் மிக சிறப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா பழக்கி இருக்கிறீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் கையிலே தொலைபேசி கம்ப்யூட்டர் கேம்ஸ் என்று திரிகின்றார்கள். அவர்களை இப்படியான விளையாட்டுகளில் ஈடுபட வைப்பதற்கூடாக அவர்களை நாங்கள் வெளியுறத்து கொண்டு வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற நோக்கத்துக்கு அமைவ நாங்கள் விளையாட்டுகளில் அதிகம் ஈடுபட வேண்டும். தற்போதைய சூழலில் வாழ்கின்ற பிள்ளைகள் இன்டெலிஜென்டான பிள்ளைகள், அதாவது பாடங்களை மட்டும் படித்து அவர்கள் கட்டிக்கார வரவில்லை, இயல்பாகவே அவர்கள் கட்டிக்கார பிள்ளைகள். எனவே அவர்களை தட்டி கொடுத்து இப்போது நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை போன்று எப்பொழுதும் அவருடைய ஆர்வத்தை காட்டி அவளை நல்ல பிள்ளைகளாக நல்ல குடிமக்களாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.